இந்த சின்ன ஊர் சந்தை எப்போதும் சத்தமாயிருக்கும். பழம் வாங்கோ, இனிப்பு வாழை என்று ராமன் தாத்தா கூப்பிடுகிறார். அதே நேரம் மேலே வேம்பு மரத்தில் ஒரு பசியால் சோர்ந்த குட்டி குரங்கு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் கண்கள் அந்த மஞ்சள் மஞ்சள் வாழைப்பழங்களில்தான். பல நாளாக அதற்கு சரியாக சாப்பாடு கிடைக்கவே இல்லை. திடீரென்று பாய்! குரங்கு வண்டிக்கு பாய்ந்து ஒரு வாழைப்பழம் பிடித்து ஓடிவிட்டது. ஏய், நின்னு! என்று ராமன் தாத்தா பின்னால் ஓடுகிறார். சந்தை முழுக்க மக்கள் சிரிக்கிறார்கள். குரங்கு மரத்தின் மேலே ஏறி நடுங்கிக் கொண்டு உட்கார்கிறது. பயத்தால் பழத்தை கூட சாப்பிட முடியவில்லை. அப்போது ராமன் தாத்தா கவனித்தார். அது திருடன் இல்லை, பசியால் வாடும் ஒரு உயிர். அவர் குச்சியை கீழே போட்டார். பிறகு ஒரு முழு வாழைப்பழத் தொங்கலை மரத்தின் அடியில் வைத்தார். மெதுவாக குரங்கு கீழே இறங்கியது. ஒரு பழம், இன்னொரு பழம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டது. ராமன் தாத்தாவை பார்த்து அது நின்றது. ஓடவில்லை, நன்றி சொல்வது போல பார்த்தது. அந்த நாளிலிருந்து அது வாடிக்கையாளர் இல்லை, நண்பன்.